அரசியல் களத்தில் தற்போது பேசு பொருளாக மாறியிருப்பது நடிகர் விஜய் எடுத்துள்ள இந்த முக்கிய நடவடிக்கையே. தனது தேர்தல் பிரச்சாரத்திற்கு சில அதிகாரிகள் அனுமதி மறுக்கின்றனர் என்றும் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ள விஜய் அவர்களை உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் என கோரி தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அவர்களை நேரில் சென்று புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை நேரடியாக சென்று அளித்த விஜய் தலைமை செயலகத்திற்கு சென்றபோது அங்கு இருந்த பத்திரிகையாளர்களை அவரை சூழ்ந்தனர். இதனால் தலைமை தேர்தல் அறைக்கு செல்லவே அவருக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. அப்போது பத்திரிகையாளர்கள் பல கேள்விகளை எழுப்பியும் மைக்குகளை நீட்டியும் இருந்தனர். ஆனால் விஜய் எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக தனது வழியை தொடர்ந்தார். அவருடன் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளும் இருந்தனர். இந்த எதிர்பாராத சூழ்நிலையால் விஜயும் அவருடன் வந்த நிர்வாகிகளும் சற்றே அதிர்ச்சியடைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் லிப்டில் சென்ற விஜய் அங்கு இருந்த பத்திரிகையாளர்களை பார்த்து ஆல் ஓகே என்று சைகை காட்டிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஏன் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்கவில்லை என்ற கேள்வி பல தரப்பிலிருந்து எழுந்து வருகிறது. தேர்தல் நேரத்தில் ஊடகங்களை தவிர்ப்பது அவருக்கு பாதிப்பாக இருக்குமா என்ற விவாதமும் சூடுபிடித்துள்ளது. சினிமாவில் மட்டுமே பத்திரிகையாளர்களை சந்திப்பவர் விஜய் அரசியலில் இன்னும் முழுமையாக அந்த நடைமுறைக்கு வரவில்லை என்றும் சிலர் விமர்சித்து வருகின்றனர். இதற்கிடையில் இந்த தேர்தலில் அவர் எப்படி தனது ஆதிக்கத்தை நிரூபிக்கப் போகிறார் என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. மேலும் இப்படிப்பட்ட லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.